ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, பல ஆண்டுகளுக்கு பிறகு உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக என் வாழ்க்கையில் எப்போது சந்தோஷம் வரும், என்னுடைய எல்லா கஷ்டங்களும் எப்போது முடிந்து போகும் என எதிர்பார்ப்போடு இருந்த நீ எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றத்தை மட்டும்தானே அனுபவித்தாய். இதோ அந்த அனுபவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் விதமாக, ஆனந்தங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும் விதமாக, உன் வாழ்வில் உன் வீட்டில் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். இதை கேட்டு முடிக்கும் நொடியிலிருந்தே உனக்கென நல்ல நேரம் ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே. விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாதுதானே. அது எப்படியும் விஷத்தை ஒரு நாள் கக்கிதான் தீரும் என்பது போல, என்னதான் உன்னிடம் நன்றாக பேசினாலும் பழகினாலும் கூட ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய பிறவி குணத்தை, உண்மையான குணத்தை, கோபமும் வெறுப்பும் ஆங்காரமும் கொண்ட குணத்தை வெளிப்படுத்திதான் தீர்வார்கள். உனக்கு நெருக்கமான அந்த உறவு அப்படிதான் பல சமயங்களில் உன்னை கஷ்டப்படுத்தியும் உன்னை துன்புறுத்தும் விதமாகவும் பேசி குத்தி காட்டியுள்ளதுதானே. அவர்களிடம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிக்கொள். ஏனெனில் நீ மிகவும் இயல்பான யதார்த்தமான நல்ல குணம் கொண்ட பிள்ளை. நீ யாரையும் ஒருபோதும் தவறாக நினைக்கவும் மாட்டாய், யாரிடக்கும் எந்த தவறும் செய்யவும் மாட்டாய். ஆனால் அவர்கள் அப்படி கிடையாது அல்லவா. யார் ஏமாளியாக இருந்தாலும், யார் அப்பாவியாக இருந்தாலும், வெகுளித்தனமாக இருந்தாலும், அவர்களை ஒரு வழி செய்து விடுவதே தன் வேலை என வைத்து கொண்டும், மற்றவர்களை துன்புறுத்தும் விதமாக பேசிக்கொண்டும் செயல்களை செய்து கொண்டும் இருப்பவர்கள் இப்போது நல்லவர்கள் போல் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே முடிந்து போய் அவர்களின் உண்மை முகத்தை நான் உனக்கு காட்டத்தான் போகிறேன். அது நிகழும் நேரமே உனக்கான நல்லதும் உன் வீட்டில் நடந்துவிடும் என் செல்லமே. மனதால் நேசிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மனிதன் பிரிந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது. இந்த நீதிக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. நீ கூட அப்படித்தானே மிகவும் ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் பெற முடியாமல் தவித்தாய். எல்லாம் சரியாகும் என நம்பு. உனக்காக உன் வராகியம்மா உன் விருப்பம் போல வசந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். பணத்தை வைத்து நீ எந்த மனிதனையும் உறவையும் தவறாகவோ தாழ்வாகவோ நினைத்தது கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் நீ எல்லோரையும் மனிதர்களாய் பார்க்கிறாய். ஆனால் உன்னை பார்க்கிற எல்லாரும் உன்னுடைய வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் பற்றிதானே யோசிக்கிறார்கள். வறுமை நிலையில் இருந்தால் திரும்பி கூட பார்க்காத உறவுகளுக்கு மத்தியில் உன்னுடைய நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருப்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். அவர்களிடம் இல்லாத அளவுக்கு, அவர்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு, ஆச்சரியப்பட்டு எப்படி இது என யோசிக்கக்கூடிய அளவிற்கு உனக்கான வசதி வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன். தீமை செய்வதற்கு தான் சக்தி வேண்டுமே தவிர்த்து நன்மை செய்வதற்கு அன்பு மட்டுமே போதுமல்லவா. உனக்கான அன்பை உன் வராகியம்மா வாரி வழங்குவதற்காக இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னை அவமதிக்கும் மனிதர்களிடத்தில் போய் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருந்து நிற்கவே வேண்டாம். என்னதான் நீ அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் அவர்கள் அதற்குரிய பலனை உனக்கு தரவும் மாட்டார்கள், உன்னை மதித்து பேசவும் மாட்டார்கள். நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் என் செல்லமே? அவசியம் இல்லாத இடத்தில் நீ யாரையும் தேடி போய் பார்க்கவும் வேண்டாம், யாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கவும் வேண்டாம். உன் மனதால் உனக்கு அமைதியை கொடுத்து கொண்டு நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிரு. உன் கடமைகள் என்னவோ, உன் பொறுப்புகள் என்னவோ அதை சரியாக, திறமையாக, தெளிவாக செய்து கொண்டு வா. கூடிய விரைவில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்திலும் நல்லவர்கள் தவறான வழியில் போகவே மாட்டார்கள். அவர்களுக்கு நடித்து பேசவும் வராது. அதே போல்தானே நீ எல்லோரிடமும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் அப்படி யோசிப்பது கிடையாது. யார் எப்படி இருந்தாலும் உன்னிடம் வந்து பேசுபவர்களை உறவாய் நினைத்துக்கொள். உன்னை விட்டு விலகி போக நினைக்கும் மனிதர்களை வம்படியாக பிடித்து வைக்க யோசிக்காதே. அவர்கள் பிரிந்து போனால் அவர்களை பற்றிய நினைவுகளை வைத்துக்கொள். அவர்கள் நிச்சயம் தானாகவே உன்னை தேடி வரும்படி எல்லா அற்புதங்களையும் உன் வராகியம்மா நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். யார் ஒருவர் தான் செய்தது தவறு என தன் தவறை ஒப்புக்கொள்கிறாரோ, திருந்துவதற்காக முயற்சி செய்கிறாரோ, மாற்றுவதற்கான வேலைகளை செய்கிறாரோ, அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியவர்கள்தான். ஆனால் ஒரு சிலரோ தான் செய்த தவறை நியாயப்படுத்தி பேசுவார்களே தவிர தான் செய்தது தவறுதான் என்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவோ திருந்தவோ மாட்டார்கள்.
அப்படிப்பட்ட முட்டாள்களிடம் நீ உன் நேரங்காலத்தை வீணடிக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை அனுசரித்து போகும் நல்ல குணம் கொண்ட உறவுகளிடம் மட்டும் நீ நட்பும் உறவும் வைத்து கொண்டால் போதும். நீ எப்போதெல்லாம் அதிக அவமானம் அடைந்தாயோ, எப்போதெல்லாம் ஒரு சிலர்கள் உன்னை ஏமாற்றினார்களோ, அந்த நிமிடங்கள் தான் உன் வாழ்வின் மகத்துவமான நிமிடங்கள். அந்த நிமிடங்கள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அந்த நேரத்தில் தானே உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டாய். நிச்சயம் தேவைக்காக உன்னை தேடி வந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்யத்தான் போகிறேன். கொஞ்சம் அமைதியாக இரு. சுயநல எண்ணத்தோடு உன்னிடம் பழகியவர்கள் உன்னை விட்டு விலகிய சற்று சீக்கிரமே உனக்கான எல்லா சந்தோஷ விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். இங்கு உன்னுடைய நல்ல குணத்தை சொல்லுவதற்கும் உன்னுடைய நல்ல செயல்களை பாராட்டுவதற்கும் யாரும் கிடையாது. ஆனால் உன்னை பற்றி குறை சொல்ல வேண்டுமென்றால் மட்டும் ஒரு கூட்டமே வந்துவிடுகிறார்கள் தானே. நீ கூட அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாய் தானே. எனக்கென நல்லது செய்யவோ உதவி செய்யவோ ஒருத்தரும் இல்லை. ஆனால் குறை சொல்லவும் குற்றம் சொல்லவும் கோபித்து கொள்ளவும் பிரச்சனையை உருவாக்கவும் இத்தனை பேர் இருக்கிறார்களா என யோசித்தாய் தானே. எதை செய்தாலும் சிந்தித்து செயலாற்று. அதுவும் நல்ல வழியில் நேர்மையான வழியில் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள். இன்றைய உனது வாழ்க்கை நிலைமையை நினைத்து நாளையும் இப்படித்தான் இருக்குமென நீயாகவே தவறாக நினைக்காதே. உன் நிலைமையை மாற்றுவதற்கு உன் வராகி அம்மாவிற்கு ஒரு நொடி போதும் என் செல்லமே. தனித்திருக்க கூடியவர்களும் தனியாய் நிற்கதியாய் தவிப்பவர்களும் ஒருபோதும் கஷ்டத்திற்கு உள்ளாகுவார்கள் என்று நினைக்காதே. அவர்களை அலட்சியம் செய்யவும் வேண்டாம். தனியாய் நிற்பவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உன் வராகியம்மா நானே சொந்த பாதுகாவலில் வைத்து பாதுகாப்பேன். மனிதர்கள் கைவிட்டால் படைத்த நான் தானே துணை நிற்க தயாராக வேண்டும். அப்படிதான் பல பேரும் கஷ்டப்படக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருப்பதற்காக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். உன்னை நிரூபிப்பதற்காக நீ யாரிடமும் போய் மண்டியிடாதே. தலை நிமிர்ந்து நீ சொல்லலாம், என்னை போல உண்மையான அன்பை கொடுத்து என்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் இனிமேல் என் வாழ்வில் வரப்போவதில்லை. நான் ஏற்கனவே அவர்களை பார்த்து விட்டேன். என் வராகி அம்மா எனக்காக இருக்கிறார். அவர் மூலமாக எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என சொல்லு என் செல்லமே. நீ எந்த அளவிற்கு என் மீது அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அந்த அளவிற்கான பலன்களை மிக பெரிய அளவில் நான் உனக்கு தருவேன். உன் காயங்களுக்கெல்லாம் கண்ணீர் மருந்தாக இருக்கும் என நினைத்துதான் எப்போதும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்கிறாயா என்ன? சில காயங்களுக்கு கண்ணீர் மருந்தாக இருக்கலாம். சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்தாக இருக்கும். ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்தாக அமைதி இருக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனத்தோடும் இருந்தாலே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் சரியாய் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை மற்றவர்கள் மதிக்கவில்லை என தவறாக நினைத்து விடாதே. அவர்களுக்கு தான் உன் மதிப்பு தெரியவில்லை. இதுதான் உண்மை. கவலைப்படாதே என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் விருப்பப்பட்டதையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானதையும் உன் வராகி அம்மா நான் கொண்டு வந்து கொடுப்பேன். பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயமெல்லாம் இப்போது உன் வாழ்வில் நல்லபடியாக நடந்து முடியும். நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக காத்திரு. ஓம் ஸ்ரீ வராகிதாய போற்றி.